அஸ்ஸலாமு அலைக்கும். சம்மர் சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க காஃபி ஜெல்லி புட்டிங் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஒரு பேனில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட 4 கிராம் அளவுக்கு அகர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த காஃபி மிக்சர் தான் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாஸில் வந்து ஹாஃப் போர்ஷன் வர்ற மாதிரி இதை போர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மில்க் மிக்சர் வந்து பண்ணலாம். மில்க் மிக்சர் வந்து பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு மில்க் எடுத்திருக்கேன். இதை நல்லா காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து ஸ்டெயின் பண்ணி எடுத்து போர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இது வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இது வந்து கத்தி விட்டு கீறிக்கோங்க ஃபஸ்ட்டே. நான் லாஸ்ட்டாக தான் கீறி விட்டேன். ஸோ மில்க் மிக்சரையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வைரலான காஃபி ஜெல்லி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா ரிஷா ஸ்டஃப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பபாய் அண்ட் டேக் கேர்.